வெல்கம் டு டிஜே ஃபேம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நம்மக்கிட்ட வீடியோ எதுவுமே வரலன்ட்டு. நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எல்லாமே சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வீடியோ தான் போட்டோன்ட்டு. காய்ஸ், நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வீடியோ போட்டப்போ தானே நமக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. எல்லாருமே யாரெல்லாம் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடித்தாங்களோ எல்லாருமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டோம். இப்போ தான் நாங்கள் ரிலீவ் ஆகிட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் இதை வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. யாருமே சாஃப்ட் ட்ரிங்க்ஸை குடிக்காதீங்க, அதை மட்டும் தான் நாங்கள் சொல்லுவோம் கடைசியாக. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோன்னு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் சேலஞ்ச் தான் காய்ஸ். இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சேலஞ்ச். என்னடா இவன் ப்ரோட்டீன் சேலஞ்சுன்னு சொல்றான்னு பார்க்குறீங்களா? ப்ரோட்டீன்னா நம்மளுக்கு வீட்டில் இருக்கிறது என்னது? எக் மட்டும்தான். ஒயிட் எக் வச்சு நம்ம இன்னைக்கு என்ன ப்ரோட்டீன் சேலஞ்ச் பண்ண போறோமோ அது மட்டும் தான். ஒயிட் எக் வச்சு நான் ஒரு 30 எக்ஸு, வைஃப் ஒரு 30 எக்ஸு, நம்ம பாப்பா ஒரு 10 எக்ஸ், சாரி. ஸோ டோட்டலாக வந்து 70 எக்ஸ் இன்னைக்கு பாயில் பண்ணி ஒரு சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்திருக்கோம். ப்ரோட்டீன் காய்ஸ், ப்ரோட்டீன் நம்மளோட லைஃப் செட்டில்மெண்ட்ல கூட நம்ம வந்து டெய்லியும் வந்து ஒரு 30-40 எக் சாப்பிட மாட்டோம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு சேலஞ்சுன்றத ஒரு எடுத்து வச்சு ஒரு 30 to 30 ஒரு 70 எக் சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க போகலாம். நம்ம வந்துட்டு ஒரு ஹெல்த்தி சேலஞ்சாக கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறேன். ஏன் தெரியுமா? லாஸ்ட் டைம் நம்ம எடுத்தது எல்லாமே வந்துட்டு சாஃப்ட் ட்ரிங்க் சேலஞ்சு. அது எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கதி கலங்கிடுச்சு. ஸோ நம்ம இனிமேட்ல வந்து நம்ம போகிற சேலஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி சேலஞ்சாக தான் இருக்கும். ஸோ வாங்க காய்ஸ் போகலாம். காய்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா எக் ஒயிட் சேலஞ்சு தான். ஸோ லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி நம்ம வந்து ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் சேலஞ்சில் இனிமேட்டு எப்பவுமே போக மாட்டோம் காய்ஸ். ஏன்னா நம்ம அதை போயிட்டு ஃபேமிலியில் எல்லாருமே சிக்காயிட்டோம். ஸோ அதை நாங்கள் வந்து உங்களுக்கும் நாங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுங்க நான் சொல்ல மாட்டோம். ஏன்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எப்போவுமே வந்துட்டு ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப பாதிப்பை கொடுக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சேலஞ்சு தான். அதாச்சும் எப்பவுமே சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு எக் ஒயிட் சேலஞ்சு காய்ஸ். எக்கு ஃபுல்லாக சாப்பிட்டா தான் காய்ஸ், ஃபுல்லாக வந்து கொலஸ்ட்ரால். நம்ம வந்து எக் ஒயிட் மட்டும் தான் சாப்பிட போகிறோம். ஆனால் நீங்கள் என்ன கேட்பீங்க, எக் ஒயிட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எக் என்ன பண்ண போகிறீங்க, கீழே போட போகிறீங்கன்னு கேட்பீங்க. நோ, நெவர். நாங்கள் எக் ஒயிட் வந்து கீழே போட மாட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டில் 2 நாய் இருக்குது காய்ஸ். ஒன்று இந்த லேபு, இன்னொன்று இருந்துருக்கா ஜெர்மன் ஷெப்பர்ட். ஸோ ஜெர்மன் ஷெப்பர்ட் லேபு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சாப்பிடுன்னு. சும்மா முக்கும். ஸோ அந்த எக்கெல்லாம் நமக்கு அவங்க தான் போட போகிறோம். நம்ம வாங்க காய்ஸ். நம்ம வந்து இப்போ நான் ஒரு 30 எக்கு, திவ்யா ஒரு 30 எக்கு, நம்ம நட்சத்திரம் ஒரு 10 எக்கு. ஸோ டோட்டலாக ஒரு 70 எக்கை பாயில் பண்ணிவிட்டு கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு என்னது எக்கை தனியாக எடுத்துட்டு எக்கு ஒயிட்டு மட்டும் நம்ம வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ அதில் யார் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம் தான் சார் இன்னைக்கு கேமு. வாங்க போகலாம் காய்ஸ். ஒரு 30 எக்கு இருக்குது, அது எனக்கு. இந்த 30 எக்கு நம்ம திவ்யாவுக்கு. இந்த 10 எக்கு நம்ம நட்சத்திராக்கு. ஸோ வாங்க காய்ஸ், நம்ம பாயில் பண்ண போயிடலாம். காய்ஸ் இன்னொரு 10 ரெடி பண்ணிட்டோம். அதாச்சும் நம்மளோட 30 எக்குக்காக. வாங்க காய்ஸ் போகலாம். காய்ஸ், ஸோ நம்ம 70 முட்டையும் வந்து சூப்பராக பாயில் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஸோ இதில் ஒரு 20 முட்டை, இதில் ஒரு 50 முட்டை. அது ஏன் எவ்வளோ யோசிக்கிற? இதில் ஒரு 50 முட்டை தான், இதில் ஒரு 20 முட்டை, இதில் ஒரு 40 முட்டை இருந்தா இதில் ஒரு 30 முட்டை. அவ்வளோதான் காய்ஸ். ஸோ 70 முட்டை போட்டாச்சு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா எக்கு ஒயிட்டு தனியாக, எக்கு தனியாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்கு வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த கோல்டு வாட்டரில் போட்டிருக்கேன். ஸோ இப்படி ஒரு தட்டு, இப்படி ஒரு தட்டு, இப்படி ஒரு தட்டு, இப்படி ஒரு தட்டு. நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். நல்லா வெந்து போச்சு காய்ஸ். நான் கூட நினைச்சேன் என்னடா இது ஒழுங்கா வந்திருக்காது போல இருக்கே நினைச்சேன். ஆனா சூப்பரா அப்படியே சும்மா தலன்னு வெந்திருக்கு காய்ஸ். சும்மா அப்படி போட்டு இப்படி எடுத்தோம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா அப்படி நடுவில் ஒரு வெட்டு எக்கு ஒயிட்டு மாத்திரம். பயங்கரமா சுடுது காய்ஸ். ஸோ எக்கு ஒயிட்டு மாத்திரம் இங்க போடுறேன்.
எக் ஒயிட் போட்டேன். ஸோ எக்கு மஞ்சள் மாத்திரம் தனியாக எடுத்து வச்சிடுறேன் காய்ஸ். ஸோ காய்ஸ் நம்ம 70 முட்டையை வந்துட்டு இதில் ஒரு 30 முட்டை, ஸோ இதில் ஒரு 30 முட்டை, நம்ம நக்ஷத்ராக்கு ஒரு 10 முட்டை செப்பரேட் ஆக்கி வச்சுட்டோம். ஸோ இது வந்து எனக்கு, இது வந்து திவ்யாவுக்கு, இது வந்து நக்ஷத்ராக்கு. ஸோ நம்ம சேலஞ்சுக்கு போயிடலாம். ஸோ 3, 2, 1, 0. காய்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, என்னால் 3 முட்டைக்கு மேலே சாப்பிட முடியல. நான் ஸ்டார்டிங்கில் பிளான் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா 30 முட்டையை ஒரே பல்காக அப்படியே முழுங்கிடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் காய்ஸ், 3 முட்டைக்கு மேலே சாப்பிட முடியல. எப்படி சேலஞ்ச் பண்ணுறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் உண்மையாக பண்ணுறாங்களா இல்லை பொய்யா பண்ணுறாங்களா, நம்ம ஏமாத்தக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் என்ன 10 வலிக்கும் 3 முட்டைக்கு மேலே சாப்பிட முடியல காய்ஸ். நான் நிறுத்திக்கிறேன் காய்ஸ், என்னால் போதும், என்னால் முடியல, சத்தியமாக முடியல. இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஏமாத்துற மாதிரி காட்டணும்னு வச்சுக்கோங்க. நான் வந்து வீடியோ கட் பண்ணிவிட்டு ஒரு முட்டையோடு திருச்சி வீடியோ ஆன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டியிருக்கலாம். ஆனால் இதை நான் ஏமாத்துறதுக்காக வீடியோ எடுக்கல. என்னால் சத்தியமாக சொல்கிறேன் 3 முட்டைக்கு மேலே சாப்பிட முடியல காய்ஸ். இது வந்து நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் சேலஞ்சு போடுறாங்க, நிறைய பேர் வந்து இவ்வளோ பிரியாணி சாப்பிட்றாங்க. 5 கிலோ பிரியாணி, 6 கிலோ பிரியாணி, 20 முட்டை, 50 முட்டை, இல்லைனா வந்து 50 பூரி, 20 பூரி, எவ்வளவோ சாப்பிட்றாங்க. அதெல்லாம் வந்துட்டு உண்மை நான் நம்புறதா கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஒரு 3-4 முட்டை சாப்பிட முடியல, எப்படி அவங்க சாப்பிட முடியும் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நான் இந்த சேலஞ்சுக்கு வரல, என்னால் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ எத்தனை முட்டை கழிச்சு ஆச்சு? 1 2 3 4 5 6 நக்ஷத்ரா 4 முட்டை கழிச்சுட்டா காய்ஸ். நான் 3 முட்டை தான் சாப்பிட்டேன். நீ எவ்வளோ முட்டை சாப்பிட்டா? திவ்யாவே 4 முட்டை சாப்பிட்டா, நான் 3 முட்டை தான் சாப்பிட்டுக்கிறேன். நக்ஷத்ரா வந்துட்டு 4 முட்டை சாப்பிட்ருக்கா. ஸோ நான் தான் லாஸ்ட் இந்த கேமில். ஸோ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, இந்த சேலஞ்செலாம் நம்பாதீங்க காய்ஸ். எல்லாமே வந்து பொய், பித்தலாட்டம், ஃப்ராடு தான். ஸோ என்னால் சாப்பிட முடியல, அவங்களால சாப்பிட முடியுமா எனக்கு தெரியல.
நான் வந்துட்டு பாயில் பண்ணும்போது நினச்சேன் 30 முட்டையை ஒரே செகண்டில் காலி பண்ணிட்டு வந்துட்டு, ஆனால் என்ன முடியல, சாரி. ஸோ எப்பவுமே சொல்கிற மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்சுக்கு நம்ம போவோம், சாப்பிட்ற மாதிரி சேலஞ்சுக்காச்சும் அட்லீஸ்ட்டு போவோம். எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.